என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த நேச்சர் அட் ஸ்லோ ஸ்பீடு. நீங்க இயற்கையை ரசிங்க, ஆனா அதை ஸ்லோவா போய் ரசிங்க அப்படின்னு சொல்றாங்க. பைக்ல ரொம்ப வாரி விட்டுன்னு வச்சுக்கவேன், ஆளை காலி பண்ணிடும். நார்மல் ரோட்னா கூட பரவாயில்ல, இது ஹில்ஸ், கீழே விழுந்தா எந்த கடைசியில் கிடப்போம்னே தெரியாது. வாகமானது கொட்டன் ஹில்ஸ் வச்சிருக்கோம், லேண்ட்ஸ்லைடு ஏரியா. அப்படியேங்கப்பா இங்க பாடுறா, இங்க டிராவல் பண்ண முடியாது, மழை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீழே தானே ஹெல்மெட் லூஸாக இருக்கிறாங்க. டைட் ஃபிட்டில் இல்லை, ஹெல்மெட் கொஞ்சம் லூஸாக இருக்கு, சேக் ஆகிட்டே இருக்கு, தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன பொட்டன்பாடி ஹில்ஸ்னு ஏதோ ஒரு ஹில்ஸ் இருக்குடா போகிற வழியில. பொட்டன் காருக்காரன் வரான்டா. என்ன பொறுமையா ஆமாமான்னு வருது வண்டி. இந்த நாய்க்குட்டியை பாத்தியா? பொம்மை கிடையாது, நாய்க்குட்டி தான். மிஸ்ட் இப்பதான் கிளம்புது. மிஸ்ட் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சாம தெரியுதா? ஏங்க நம்ம போறப்ப ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. பொட்டன்பாடி கேள்விப்பட்டிருக்கியா? அங்க பார்த்த வியூ தானே, அந்த இடம் தானே. இதே நான் பார்த்தோம். நீ டோலிடா, நீ கேட்டுருக்கா? நம்ம சொல்றது கேட்டது சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் பண்ணுங்க பண்டைக்காக வந்தா சரி. கரெக்டா ஐயோ பஸ் இதே வீடு தானே நம்ம பார்த்தோம். இந்த வியூ தான் பார்த்தோம் நம்ம அந்த போட்டோல, இதுதான் பார்த்தோம். கேரளா பஸ். ரைட்ரா. கேரளால இந்த ஒரு பிரச்சனை தான், ரோடு ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போய்க்கணும். இல்லாட்டி அவ்வளவுதான். இந்த லைவ் வேற ஹேங் ஆகி போயிட்டு இருக்கு, தெரியுதா? என்னடா அது, நம்ம கேப்ல போலான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ஸுக்காரன் நமக்கு ரூட் விட மாட்டார் நினைக்கிறேன். கேரளா டெக்னாலஜி லெவல்ல முன்னேற்றமா இல்ல, ஆனா இயற்கை வளங்கள்ல அவங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க, தெரியுதா? நமக்கு தான் சிட்டி பஸ் புதுசா எக்கச்சக்கமான பஸ், ரெட் கலர் பஸ், பச்சை கலர் பஸ், மஞ்சள் கலர் பஸ் புதுசா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி பஸ் வச்சு அவங்க ஸ்டேட்டை எந்த லெவல்ல வச்சிருக்காங்க, அதை பாராட்டி ஆகணும். வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி இல்ல நினைக்கிறேன், அதுக்காக தான் ஸ்லோவா போக வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி கொண்டு போய் எங்க சாப்பிடும், ஒரே சாப்பிட்டா. பிரேக்கிங் சிஸ்டம் மோஸ்டா இருக்கு. நான் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறேன், டிஸ்க் பிரேக், ஆனா லைட்டா ஸ்டக் ஆகி பிடிக்கிறேன். இந்த கண்டிஷன்ல வச்சுட்டு நான் வேற வழி இல்லை, இதான் வச்சு கொண்டு போய் ஆகணும். என்னடா ஹீட்டிங் இறங்கிட்டு இருக்கு, இது பாட்ட வந்து கூட்டு போறானுங்களா? ரைட்டு. கேரளால ரொம்ப சின்னது இருக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பஸ் வந்துச்சுன்னா சங்கட்டம் தான். அதுவும் ஹில்ஸ் டைமான பஸ் வந்துச்சுன்னா ஒரு பையன் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலர் பஸ் நான் பார்த்ததும் இல்லை. கேரளானா ரெட்டும் ஒரு மாதிரி சந்தன கலர் இருக்கும், பாத்திருக்கியா? இந்த பஸ் இந்த மாதிரி கலர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி கலர் புதுசா இருக்கும். ட்ரெயினிங் ரயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா, சூப்பர் வியூ வேற மாதிரி இருக்கு. பாபா இந்த மாதிரி பேசலாம் பார்க்கும்போது எனக்கு பறக்கணும்னு அப்படியே ஆசையா இருக்கு. ஆனா என்ன, செத்து சொர்க்கத்துலதான் பறக்கணும் போல. நல்லா இருக்குல்ல? என்னடா செம்மையா போகுது. ஏதோ இருக்க என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த நேச்சர் அட் ஸ்லோ ஸ்பீடு. தெளிவா எழுதிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க இயற்கையை ரசிங்க, ஆனா அதை ஸ்லோவா போய் ரசிங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க நம்ம தான் முறுக்குவோமே, ஃபாஸ்டா போவோமே அப்படின்னு கொஞ்சம் பேர் இல்ல, நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம தான் ஆவரேஜ் ஸ்பீடு தான் 30 to 40. அதுவும் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து 30 to 40 தான். அதுக்கு முன்னாடி 50 போயிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் 50 கீழே தான் ஸ்பீட் வந்துருச்சு.
செமையா இருக்குடா. கேரளால தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியது. அப்படி இருந்ததுன்னா அதை போட்டு குடைஞ்சிருவாங்க. குடைஞ்சு தர மட்டும் ஆகிடுவாங்க. உருப்படியா இருக்கு 2-3 ஹில்ஸ் தான். அதுவும் ஏதோ சாமி ஹில்ஸ்ன்றவங்க எல்லாத்தையும் அதையும் வச்சிருவானுங்க. இந்த சீமான் மழை மகாதேவன் இருப்பானுங்களே அவனுக்கு மாதிரிதான். எனக்கு என்ன ஆச்சுன்னா ஜியோக்கு இங்கேயும் டவர் கிடைக்குதுடா. அதனாலதான் லைஃப் நான் போயிட்டு இருக்கேன். வியூ தான் வேற மாதிரி இருக்கு. லேண்ட்ஸ்லைடு ஏரியா அட்டேங்கப்பா. இது மட்டும் சர்வீஸ்னா சோழியே முடிஞ்சிடும். ஆக்சிடென்ட் ஸ்லோ. இது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க சைட்ல ஃபுல்லா பாறை தான். ஏதாவது ஒரு சின்ன பாறை விழுந்தாலும் டேஞ்சர். அதனாலதான் ஆக்சிடென்ட் ஏரியான்னு சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல, பாறையில இருந்து அப்படியே தண்ணி வருது. ஏடா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு ஃபுல்லா. அதனால அப்பயே சொன்னாங்க ஸ்லோ அண்ட் என்ஜாய் த பியூட்டி அப்படின்னு. நீங்க இதுல ஃபாஸ்டாவே போக ஸ்லோவா தான் போகணும். சாமி நீ கொஞ்சம் சாயாம இருந்தேன்னா நிம்மதியா ஓட்டுவோண்டா. ஃபுல் வெயிட் என் உடம்புல ஆடாது. இந்த பேக கொஞ்சம் எடுத்து இருக்குது. நடுவில் வச்சுக்கோ. ஓகே ஓகே. இப்போ லேண்ட்ஸ்லைடு பறிக்கிருக்கா, சேஃப்டியா போகணும். அடேங்கப்பா ஒரு நிமிஷம் சப்போர்ட்டுக்கு இந்த காலில் மரத்துக்கலாம். டேய் இருடா வலிக்கிருச்சுடா. மரத்துல வச்சிருந்தேன், அது அப்படியே சறுக்கிருச்சு. வேற எதுவும் இல்லை, பயப்படாத. ஒரு டைம் தான் கீழே போடுவேன், அதுக்கு மேல போட மாட்டேன். இங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஏதாவது ஃபால்ஸ் இருக்குன்னு உள்ள போய் பார்த்தோம்னா வீடு தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டினா பிரச்சனை இருக்காது. குட்டி ஃபால்ஸ் தான். இந்த வருஷம் ஓட்டா கட்டிக்கலாமா வேணாமா? ஒரு வாட்டில் பொறுமையா போயிட்டு அதுக்கு முன்னாடி போட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையா போகலாம். ஏன்னா அந்த பஸ்ஸோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 30+ இருக்கும் நினைக்கிறேன். நம்ம போறதே 20+ தான் போகிறோம். அதுவும் இல்லாமல் எனக்கு தூசி இருக்கு, அது ஒரு பிரச்சனை தான். இங்க பாடுற அந்த ஒயிட் பூதாக்காய் பூ என்ன போகுது? தங்கு பூ மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? அது என்ன பூ? நல்லா இருக்கு. ஆனா அது என்ன பூன்னு தெரியல. இரு புடிங்கி பார்ப்போம். இந்த பூ நான் பார்த்ததே இல்லடா. இருறா கியர்ல தான் இருக்கு நினைக்கிறேன். இல்லாட்டி வண்டி அப்படியே அந்த கொண்டு போய் கவுந்துரும். ஏதாவது பெசப்பூவா இருக்க போதுடா. முள்ளு மாதிரி சுத்தி இருக்கு. இது என்ன பூ? இந்த லைஃப் ஸ்டைல் நேரம் போயிட்டு இருக்க கட்டாது. என்ன பூன்னு தெரியல. நல்லா இருக்கு. என்ன சொல்ல முடியாது. அந்த பக்கம் நிறைய மூலிகை செடிகள் என்ன வேணா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அந்த செடி பாசில இருந்து தண்ணி சுட்டா வந்துகிட்டு இருக்கு பாத்தியா, தெரியுதா? ஆமா ஆமா சூப்பரா இருக்குடா. ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். முடிஞ்சா ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். அடி தண்ணி சுட்டு சுட்டா வந்துகிட்டு இருக்குடா. இந்த கிளைமேட்டுக்கு மழை பெஞ்சது கத்துக்கும் அந்த பாசில. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. போலாம். கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமா, அடிக்கடி செக் பண்ணிக்கிறோம். ஒரே ரோடு தான். ஒரு ரூபாய் டைரக்டா. இன்னும் ரொம்ப தூரம் என்னடா பண்ற? சாட்சி விட்டுறாதா, நகர்றதான் சொல்றா. தள்ளி விட்டுறாத 2 பேரையும். உள்ள பள்ளம் தான், தண்ணி போயிட்டு இருக்குதா கீழே? ஆமா, நீ நேரத்துல தள்ளி விட்டு போயிடாத ப்ரோ. இந்த பூவை கொண்டு போய் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணு. ஏன் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணா? பூவை கண்டுபிடிச்சிட்டேன், ஆளை கண்டுபிடிக்கணும். ஸ்டோரி போட்டிருக்கேனா? டேய் அது ஏஐ செலக்ட் பண்ணி கொடுத்த பிள்ளைடா. அந்த பிள்ளை எங்கடா போய் தேடுறது? ஏஐ கிட்ட கேட்க வேண்டியது அந்த பொண்ணோட ஐடி எங்க இருக்கு அப்படின்னு. சரி கிளம்பலாம். இயற்கையோட அதிசயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. நமக்கு அதாவது நம்ம அறிவு கெட்டாத அதிசயங்கள்லாம் நிறைய இருக்கு. இயற்கையை புரிஞ்சுக்கணும்னா ரசிக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்க நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது.
வேற மாதிரி இருக்குப்பா அப்பா பிளேஸ். இந்த லைவ்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க, ஏன்னா கிளைமேட் சூப்பரா இருக்கு. இதை நான் எப்ப எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது, அதனாலதான் நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நல்ல நேரத்துக்கு சிக்னல் கிடைக்குது. நான் இன்னும் கொடைக்கானல் ட்ரிப் போனதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணல, மூணாறு ட்ரிப் போனதை அதையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணல. எடிட் வச்சிருக்கேன், நான் எடிட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு டேரா இருந்தாலும் இந்த ரூட் நல்லா இருக்கு. கரெக்டா அந்த ரூட் எக்ஸாக்டா வாகமான்ல இருந்து இடுக்கி டேம் போறது ரூட். எனக்கு டயர்ஸ் கிட்டாச்சு, ஃபீல் ஆச்சுடா. ஃபர்ஸ்ட் பேக் டயர் வந்து மாத்தணும் நினைக்கிறேன். டேர்னிங்ல நான் திரும்பும் போது எனக்கு லைட்டா ஒரு மாதிரி ஸ்கிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேக் டயர் மாத்தணும், இல்லாட்டி இந்த மாதிரி ஹில்ஸ் டைமான பிளேஸ்ல போகும்போதெல்லாம் வெரி டேஞ்சர். இது நல்லா என்னடா இலை, இது சாப்பாடு வச்சு சாப்பிடுற அளவுக்கு பெரிய பெரிய இலையா இருக்கு. அது என்ன செடின்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல இந்த மாதிரி செடியில தான் எங்க அம்மாச்சி எல்லாம் வச்சு சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க. ட்ரெயின் சேஃப்டியா போகணும். தண்ணி ஆல்ரெடி ஒரு டைம் சரிக்கு விழுந்து என்ன ரூட்ராது வேற அம்மானு இருக்கு பாபா கிச்சா. செம்மையா இருக்குல்ல. ஸ்பீடு எப்பவுமே இந்த இடத்துல கண்ட்ரோலா இருக்கணும். ஸ்லோவா போங்க, நேச்சர் ரசிங்க. நேமா தான் அங்க வேறு கல் வேறு கிடக்கு நடு ரோட்ல. இதெல்லாம் பைக்ல வரும்போது வாரி விட்டுச்சுன்னு வச்சுக்கோவேன், ஆளை காலி பண்ணிடும் கண்டிப்பா. இந்த ஓவர் ஸ்பீட்ல வருவானுங்க பாத்தியா, சின்ன கல்லு தான், ஆனா வாரி விட்டுச்சுன்னா சோழியை முடிச்சிடும். சேஃப்டியே கிடையாது. குட்டி குட்டி கல்லு தான், ஆனா நீங்க சைடா இருக்கு பாருங்க, கிராஸா நம்பவே முடியாது, சரி கூட்டு போயிட்டே இருக்கும். நார்மல் ரோட்னா கூட பரவாயில்ல, இது ஹில்ஸ், கீழே விழுந்தா எந்த கடைசியில் கிடப்போம்னே தெரியாது. ஒரே நாள் எல்லாம் தூக்கி நிற்க முடியாது, 2 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் தூக்கி ஜிஹெச்ல போடுவாங்க. அதுவும் நீங்க உயிரோட இருந்தா மட்டும்தான், இல்லாட்டி டைரக்டா மாற்றி தான் பாடி எடுக்கணும். அதுதான்டா சொல்றேன், பாடி கிடைக்கணும். உயிரோட இருந்தா கூப்பாடு போட்டு கத்தி இல்ல, அப்படி இல்லைன்னா கஷ்டம் தான். விலங்குகள் இருக்க இடத்துக்கு போறோமா? நீ வேண்டாம், அது ஆல்ரெடி நம்ம இருக்கதே அதுங்களோட இடத்துல வேண்டா. இங்க புகை மூட்டை வருது, அப்பனா யாரோ உயிர் வாடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கீழே வீடு கட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குடா. டீ தென்னை மரமா? அது தேங்காய் இருக்கா பாரு. டீ தென்னை மரம் தான் நினைக்கிறேன். ஈச்ச மரமா தென்னை மரமாடா? ஈச்ச மரம் நினைக்கிறேன். தேங்காய் இருந்தா பறிச்சுட்டு போலாம். நம்ம ஊருக்காரங்க புத்தி தாங்க, ஏதாவது இருந்தா உடனே பறிச்சுட்டு போறது, புடிங்கிட்டு போறது. இது என்னடா பூ இருக்குச்சா? ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். கியர்ல போட்டு தான் போட்டணும், இல்லாட்டி கியர்ல போட்டே வண்டி நகருதுடா. ஆமா, கியர்ல போட்டு வண்டி நகருது. பிரேக்கை பேக் ட்ராக் தான் பிடிச்சி நிப்பாட்டிருக்கேன். நீ கொஞ்சம் தள்ளி விட்டுறாத, ஏன்னா ஒரு சைடு கால் என்னால் ஊண்ட முடியாது. ஒரு சப்போர்ட்டாவே நிக்கிறேன். சரி, ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் ஃப்ளவர் மோட்ல போட்டு. நல்லா இருக்குடா. இது என்ன பூன்னு தெரியல, நான் எடிட் பண்ணி அப்புறம் அனுப்புறேன். நல்லா இருக்கு. இந்த பூதா கலர் பூ தான் என்ன பூன்னு தெரியல. அந்த பாசிலாம் வேற லெவல்ல இருக்குடா. இந்த ரோடே வேற லெவல் அட்மாஸ்பியரா இருக்கு. இது அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்க வேண்டியதான். ஆல்ரெடி கியர்ல தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் பேக் ட்ராக்கை பிடிச்சிருக்கேன். ஏன்னா கியர்ல போட்டே வண்டி நகருது, சர்க்கிள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்ன பிளேஸ்டா அது, நல்லா இருக்கு. செல்வா கேமிங், ஹே ஹாய் டூட், ஹாய் ப்ரோ. இப்பதான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்திருக்கு, தேங்க்ஸ் ப்ரோ. செல்வா கேமிங், ஆல்ரெடி நான் கேமிங் சேனல் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். பட் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அது 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி, 4 இயர்ஸ் இருக்கும். கமெண்ட் பார்க்குறேன் ப்ரோ, கமெண்ட் பார்க்குது. அது சாரி, ஏன்னா டிரைவிங் இருக்குமே என்னால் கமெண்ட் பார்க்க முடியாது. எந்த ஊர்? எனக்கு நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை ப்ரோ, பட் ஒர்க் பண்ணுறது கோயம்புத்தூர். இப்போ நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து வாகமான். வாகமான்ல இடிக்கி போயிட்டு இருக்கோம். பட் போய் சேருவோமா இல்லையான்னு எனக்கு தெரியல.
ஏன்னா இங்க இருக்க கிளைமேட்டுக்கும் என்னோட நேரத்துக்கும் என்ன நடக்க போதோ தெரியல. என்னமோ தெரியல, இது என்னோட நல்ல நேரத்துக்கு சிக்னல் கிடைக்குதுடா லைவ் ஸ்ட்ரீமிங்கு. ஏன்னா நான் அப்ப ட்ரை பண்ணி இந்த vlog நான் எடுக்கிறேன் கிட்டத்தட்ட, ஆனா எப்ப எடுத்து நான் எப்ப எடிட் பண்ணி எப்ப அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. அதனால லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம ஆக்சிடென்ட் நடந்து வந்து வண்டி இப்பதான் ரெடி ஆயிருக்கு. ஆஃப்டர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வண்டி கண்டிஷன்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி மழை தூர ஆரம்பிச்சா நினைச்சேன் என்னடா இன்னும் எதுவும் வரல அப்படின்னு. ஹாய் ஐயாம் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிட்டு கமெண்ட் பார்க்கலாம். ரைடிங்ல இருக்கும்போது கமெண்ட் பார்க்க கூடாது. நருட்டோ குட்டி I am new. Hey, hi bro. Welcome to the channel and welcome to the vlog. So thanks bro. New subscriber, welcome to the family. Hey, அவனோ கத்துறாங்கடா. ரைன் நினைக்கிறேன். அந்த வீடியோ லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஏன்னா எப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் கட் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா திடீர்னு கட் ஆயிரும். ஹில்ஸ் பிளேஸ்ல இருக்கோமா, அதுவும் நம்ம ரைன் வேற வந்துகிட்டு இருக்கு. சூப்பரா டே மழை பெய்யுறா. என் மொபைல் எடுத்துக்க. மொபைல் எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் மொபைல் தான் பார்த்தா இருக்கணும். கேமரா பிரச்சனை கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் தான். இரு சேஃப் ட்ரைவ். ஓகே ப்ரோ, சேஃப் ட்ரைவ். அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சேஃபாக போகலாம் அப்படின்னு. இந்த மொபைல் வச்சுக்கோ, மேப் மட்டும் பார்த்துக்கோ. பாஸ்வேர்டு வந்து 2005. எனக்கு என்ன இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் போக வேண்டியதாக இருக்குது. போகலாமா? வருண பகவானி, கொஞ்சம் மழை வரக்கூடாதுன்னு சொல்றது தப்பு தான். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை. உங்களுக்கு என்ன தோணும்? எர்த் ஹவுசிங் ரெசார்ட் வேற மாதிரி ரெசார்ட்ரா. கான்டாக்ட் நம்பர் இருக்கான்னு பாரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஸ்டே பண்றது பார்ப்போம். செம்மையா இருக்கு. உங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு ஒன்று சார். அது என்ன நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ. லைவ்லயே சொல்லி வைப்போம், தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். 7907646010. எர்த்லோயிங்ஸ் ரெசார்ட். இந்த ரெசார்ட் சருக்கு மாதிரிலாம் இருக்குல்ல அந்த ரெசார்ட்ல. அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ. யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஒரு டைம் சொல்லி வச்சுக்கலாம். 79066010. அதுக்கப்புறம் 8075736951. ஓகே, செம்மையான வியூ பாயிண்ட் இடத்துல ஒரு ரெசார்ட். ஏன்னா இப்ப நான் கரெக்டா கிளம்பிட்டு இருக்கேன். அதாவது பைக் எடுத்து கண்டிஷன்ல இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். அதனால ஸ்டே பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா ஸ்டே பண்ணலாம். வண்டி ஆப்லயே தான் போயிட்டு இருக்கு. வண்டி ஸ்டார்ட் ஆகல, அதனால பிரச்சனை இல்லை. ஆப்ல தான் இருக்கு, அதனால போயிட்டு இருக்கு. ஏபிஎஸ் ஒர்க் ஆகாமான்னு தெரியல. கமெண்ட்ஸ் ஏதாவது வந்தா பார்த்து சொல்றேன். கமெண்ட் ஏதாவது வந்தா பார்த்து சொல்றேன். பயப்படாதீங்கண்ணா, நான் அவ்வளோ ஃபாஸ்ட்லாம் போக மாட்டோம், ஸ்லோவாக தான் போவோம். அதனால உங்கள் வீட்டுக்கு நான் இங்கே இந்த லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அண்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஸ்லோவாக போங்க. ஏன்னா விபத்து ஏதாவது தொடர்ந்து தான் விபத்து நடக்கும். பட் நீங்கள் ஸ்லோவாக போனால் அதோட இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டே அப்படி தான். நான் ஸ்லோவாக போனதுனால சின்ன வண்டிக்கு பெரிய அடி, ஆனால் எனக்கு சின்ன வீடியோ தப்பிச்சிட்டேன். போகிற ரூட் கரெக்டு தானே? கரெக்டா இன்னும் நாங்க இடுக்கி கூட போல, வாகமானு தான் இருக்கும். 3 ஒரு 5 o'clock 3 ரீச் ஆனாதான் அடுத்த நாள் செக் போஸ்ட் கிராஸ் பண்ண முடியும். உடுமலை செக் போஸ்ட் 5 o'clock இல்ல 4:30 நான் 3 போலன்னா கண்டிப்பா கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகலான்னு டவுட் தான். ஏன்னா செக் போஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபால்ஸ் தானே அது. தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, ஆனா இருந்தாலும் நல்லா இருக்கு. தண்ணி நிறைய வந்தா கூட குளிக்கலாம்னு யோசிக்கலாம். என்னடா இன்னும் ஒரு யானை, ஒரு கரடி, ஒரு சிங்கம் புலியா நான் கேட்டேன். அட்லீஸ்ட் ஒரு காட்டு எருமையாவது பார்த்தா கூட, ஒரு பன்னிக்குட்டியும் கூட வேணாமடா, காட்டு பண்ணி கூட. அது வந்தா நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா ரெண்டாவது விஷயம். பட் பாக்குற வாய்ப்பு கூட கிடைக்க மாட்டேன். அட்லீஸ்ட் தூரத்துல இருந்தாவது பார்க்கலான்னு பாக்குறேன். இது என்ன பீக்கங்காய் செடி மாதிரி இருக்கு, பூசணிக்காய் தண்டு மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து ஏதாவது சருக்குச்சுன்னா லேண்ட்ஸ்லைட் வரக்கூடாதுடா. அதுவும் ரெயின் டைம் வேற. ரெயின் டைம்ல லேண்ட்ஸ்லைட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா மண்ணோட ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால அப்படியே மண்ணு கரைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மண்ணு வந்தா பிரச்சனை இல்லை, ஓரளவு சின்ன சின்ன அடியோட தப்பிச்சுக்கலாம். பாறை வந்து முடிச்சுன்னா அவ்வளவுதான்.
நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயத்த நிறைய இருக்கு நினைக்கிறேன். ரூட்டோட எக்ஸ்பீரியன்ஸு வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இது. அது என்ன பிளேஸ்க்கு போயிட்டு இருக்க சொல்றேன்? பொட்டன் ஹில்ஸா? பொட்டன் ஹில்ஸ். இப்போ வாகமான்ல இருந்து பொட்டன் ஹில்ஸ் போயிருக்கிறோம். பொட்டன் ஹில்ஸ்ல இருந்து அடுத்து இடுக்கி டேம், இடுக்கில இருந்து மூணார் டு உடுமல்பேட்டை, உடுமல்பேட்டை டு கோயம்புத்தூர். இது வரைக்கும் வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நான் ஓட்ட வரைக்கும் வண்டி பரவாயில்ல. பிரேக்கிங் பழைய மாதிரி இல்லைனாலும் ஓரளவு டீசெண்டா இருக்கு. பட் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதே மாதிரி தான் இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் வண்டி கண்டிஷன்ல இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இன்னும் இதுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு. இடட்டு கரெக்டா? இடட்டுனா என்னடா இடம்? என்ன ரோஸா? ரோஸா பூவா? செம்பருத்தியா? செம்பருத்தியா? கேரளா பக்கம் செம்பருத்தி அதிகமாகவே இருக்கு. அது ஏன்டா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம எங்க டிராவல் பண்ணாலும் சரி, எப்ப பார்த்தாலும் இந்த ரைன் வந்த மாதிரியே கிளைமேட் இருக்கு. அது ஏன்னு தெரியல. நான் எங்க டிராவல் பண்ணாலும் சரி, நான் டிராவல் பண்றது 2 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பண்றேன். போன டைம் கூட நான் ஆக்சிடென்ட் ஆனப்போ டிராவல் பண்ணப்போ இதே மாதிரி கிளைமேட் கரெக்டா மேல மூட்டமாகவே மலைத்தூரலா இருந்தது. அதே மாதிரி இப்போ ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறமும் டிராவல் பண்றேன், இதே மாதிரி கிளைமேட் மரத்தூள் மேக மூட்டம். ஒருவேளை சூழ்நிலை ஸ்கெட்ச் போகுது. ஆனா நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. செம்மையா இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணிடலாம் வீடியோ. லைஃப் ஆஃப் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் மெமரிஸ். எதுவுமே இல்லை, டிராவல் பண்றதுக்கான ஒரே பேர்டு ஜஸ்ட் ஃபார் மெமரிஸ். கலெக்ட் ஃபார் மெமரிஸ், அவ்வளோதான். நானும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழம் ஏதாவது இருக்குமான்னு பாக்குறேன். நீ இந்த இடத்த நான் பார்த்துக்கேன்டா, மேப்ல பார்த்தேன். மேப்ல பார்த்தேன், இதே ரூட்டு தான். ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏட்டு வச்சுட்டேன் மேப்ல. வாவ், நல்லா இருக்கு. இதே பார்த்து போற வழியெல்லாம் பார்த்துட்டே போக வேண்டியதான். தண்ணி வேணுச்சு அப்படியே அடிச்சுட்டு ஓரமா போட்டு ரோடு போயிட்டு இன்னும் இடத்த எங்கடா மெயின் ரோடு எங்கடா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கும் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு ரோடே வியூ பாயிண்ட் தான், அது வேற விஷயம். இந்த மாதிரி ரோட்ல டிராவல் பண்றதே அது தனி ஃபீல். இதுவே நம்ம சிட்டி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பேசலாம் பாத்தீங்கன்னா சுத்தி டிராபிக் சவுண்டு, அதுக்குள்ள அந்த டிராபிக் சவுண்ட்ல டிராவல் பண்றதுக்கும் இந்த மாதிரி பிளேஸ்ல இயற்கை காத்து, கொஞ்சம் கொஞ்சமா மழை தூரல், நடுவுல கேரளா பஸ், கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதுல பணம் வேற ஆரம்பிச்சிருச்சா. டிராவல் இதான் டிராவலிங் ஈஸி கிடையாதுங்க. மழையும் டிராவல் தூவல் வரும். அதுவும் டிராவல் பண்றதை விட பிளாக் பண்றது அது ஒரு இன்னும் கஷ்டம். மழைக்கால தூவல் அதிகமா இருக்கு. இதான் ஓரமா பேச போடா, கேமரால தண்ணி படக்கூடாது, ஏன்னா கனெக்ஷனை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதிகமா இருக்கு. அது கஷ்டம் இல்லை, இதே ஓரமா சொல்றோம் இருந்தா இந்த இடத்துல இதா இருக்குடா, மரங்கள் மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மழை வர்றதுக்கு மரங்கள் தான் காரணமா இருக்கு. அதே மரம் தான் மழையில இருந்து காப்பாத்துறதுக்கு நம்மள காரணமா இருக்கு. எனக்கு இப்ப லைவ் பிரச்சனை என்ன பிரச்சனை வச்சுக்குவேன், அப்படியே அடிச்சு போறது போயிருவேன். லைவ் ஸ்ட்ரீமிங்காக நான் பேட்டரி கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தண்ணி டிராப் பட்டுருமோன்னு பயமா இருக்கு. போயிடலாமா? இன்னும் எத்தனை கிலோமீட்டரு? 23. மழை வேற கொஞ்சம் லைட்டா தூரிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வேற வழி இல்ல. குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கு. குருவாயூரப்பா பார்த்து பாடுறாங்க. இது என்ன செடின்னு தெரியலடா, நல்லா இருக்கு நான் பாக்குறதுக்கு. தொட்டாச்சனிங்க எப்படி இருக்காது? நம்ம நேத்து பார்த்தோம்ல, அதான் தொட்டாச்சனிங்க நிறைய இருந்தது. அங்க ஒரு ஸ்பைடர் இருக்கு. நான் அதை பிடிச்சி கையில விட்டு கடிக்க விட்டு அப்படியே வலை விட்டுட்டே போவான். வேற என்ன பண்றது? இங்க பாடுறா, இங்க டிராவல் பண்ண முடியாம மழை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கம்மியாச்சுன்னா போயிடலாம், பட் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பாத்துக்கலாம். ஒரே ரோடு தான், அது தெரியுது. ஆனா என்ன ஒரே ரோடு நேராவா போகுது?
ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா நான் கேமராவும் பாதுகாத்தி ஆகணும், ட்ராவலும் பண்ணி ஆகணும், அதை லாகும் எடுத்தாகணும். எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அவனுக்கு என்னப்பா ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஜாலியாக ட்ராவல் பண்ணுற கிடையாது, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பிடிச்ச விஷயம் கிடைக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. பிடிச்ச விஷயத்துக்காக எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கு, எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த யூனிவர்ஸோட கான்செப்ட் எனக்கு தெரியல. அதாவது கஷ்டப்பட்டாதான் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் எல்லாமே. அதாவது கஷ்டப்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும், அது வேற விஷயம். அது ஏன் கஷ்டப்பட்டு கிடைக்கணும்? ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைக்கலாமே, எல்லா வேலையும் நடக்கலாமே. ரைட்டா இருக்கடா, கீழே தானே? நான் காரணமா கொஞ்சம் ஸ்லோவா வாங்க. இன்னும் வாழ்க்கையில் கல்யாணம் கூட பண்ணல. இன்னொரு விஷயம், வீட்டில் கல்யாணம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. நான் முடியவே முடியாதுன்ட்டேன். எதுக்கு நம்மளால ஒரு பொண்ணு நாசமா போகணும்? நான் ஊரை சுத்திட்டு உருப்படாம போயிட்டு இருக்கேன். என்ன கட்டிக்கிட்டு அந்த பிள்ளையும் உருப்படாம போகணுமா? அந்த ஒரு நல்ல இந்த ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்ம இது. அதெல்லாம் பிளாக் எடுத்து மெமரிஸ் தான் எல்லாமே. சரி, ஓகே. இந்த எபிசோடு இதோட முடிவடையுது. இங்கே பெய்கிற மழையும் நின்றுச்சு நினைக்காதீங்க. இந்த எபிசோடில் மட்டும் இல்லை, அடுத்த எபிசோட்லையும் கண்டினியூ ஆகுது. ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.